டெக்ஸ்டைல்ஸில் ஒன்லி ஏறினா ஃப்ளைட்டு, இறங்கினா காரு, சாப்பிட்டா 5 ஸ்டார் ஹோட்டல். அந்த மாதிரி திருப்பூரில் பாப்பீஸ், ஏஞ்சல், வேலன் 3 5 ஸ்டார் ஹோட்டல். என் காலத்தில் 3 ஹோட்டல்லையும் ஈக்குவலாக. அப்போ ஏஞ்சல் ஹோட்டல்னால் ஒரு ஸ்டார் கேட்டகரி. என்னுடைய பிஸ்னஸ்ஸே ஹோட்டலில் சாப்பிட்றது தான் வேலை. இந்த தொப்பையெல்லாம் அப்போ உருவானது தான். இந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட ஆரம்பிக்கும்போது அது ஒரு தனி சுவாரஸ்யம். இப்போ அதே மாதிரி டி நகரில் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் அதை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணும்போது முதல்ல நான் என்ன பண்ணுவேன்னா, வெஜிடபிள்ஸ் மிக்ஸ் ரைத்தா, கர்ட் ரைஸ், சென்னா பப்பன் சாட்டு, அடுத்து ஜெர்மன் பொட்டோட்டா. அதுக்கப்புறம் இதெல்லாம் இன்னும் ஓப்பன் ஆகலை. ஓப்பன் ஆகுமா? பார்த்துங்க. குக்கும்பர் கம்பல்சரி புட்டு சாப்பிட்றதுக்கு மேலே குக்கும்பர்லாம் அதிகம் 1 கிலோ 2 கிலோ குக்கும்பர் சாப்பிடுவாங்க. இவங்க எவ்வளோ நைஸாக அழகாக, எவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக இதை அப்படியே பாருங்கள் கேக். திஸ் இஸ் த ஃபுட் ஃபார் குட் ஃபார் ஹெல்த். நெக்ஸ்ட் ஒரு பீஸ் கேரட். இதெல்லாம் ரசித்து சாப்பிடணும். நீங்கள் 40+ ஆனாலே திஸ் இஸ் கம்பல்சரி ஃபுட்டு. நெக்ஸ்ட் ஆனியன் கொஞ்சம் காரமாக இருக்கும். இருந்தாலும் ஒரு பீஸ் நான் எடுத்துக்கிறேன். இட்ஸ் பியூட்டிஃபுல் ஃபுட்டு. ஆனியன் ப்ளட் சர்க்குலேஷனுக்கு நல்லாயிருக்கும். கேரட் குளிர்ச்சி, இது குளிர்ச்சி, இது ப்ளட் பியூரிஃபிகேஷன், இதுவும் ப்ளட் பியூரிஃபிகேஷன் தான். அடுத்து டொமேட்டோ. எல்லோரும் டொமேட்டோட கல் வருவாங்க. பட் நான் அதை கேர் பண்ணுறதில்ல. 20-25 இயர்ஸாக டொமேட்டோ சாப்பிட்றேன். இந்த மாதிரி சாப்பிடும்போது தான் ஃபுட்டு டைஜஷன் கொடுக்கும். நெக்ஸ்ட் அப்படியே வந்தீங்கன்னா ஜெர்மன் பொட்டோட்டாங்கிறது சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். இதில் சார் ஃபுட்டு சார் வாங்க, பக்கத்தில் வாங்க. இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குது அங்கே பார்த்து சொல்லுங்கள். பொட்டேட்டோ எல்லாமேனா என்னென்ன பீஸ், 3 பீஸ், ஆலிவ்ஸு, மைனஸ் சாஸ். இதெல்லாம் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி. பேஸ் ஆஃப் பொட்டேட்டோ, பேர் தான் பொட்டேட்டோ. அதில் மைனஸ் இருக்குது, 3 பீஸ் இருக்குது. அடுத்த ஆலிவ் இருக்குது. வேர் இஸ் த ஆலிவ்? மேலே இருக்காதா? பிளாக் கலர் ஆலிவ். ஆலிவ் ஆயில் ரொம்ப நல்லது. இதெல்லாம் ஃபுட்டுங்கும் போது இதெல்லாம் கம்பல்சரி வீட்லேயும் நீங்கள் சாப்பிடலாம். அடுத்து கர்ட் ரைஸ், அதை கடைசியில் வச்சுக்கலாம். மிக்ஸு ரைத்தா கொஞ்சம் தேவை. அதில் கொத்தமல்லி சூப்பராக இருக்கும். ரைத்தாவில் கொத்தமல்லி ஃபேமஸ். அப்படி எச்சு ஊடுது பாரு. இது பேர் சென்னா பப்பட் சாட். இது நார்த் இந்தியாவில் நிறைய விரும்புவாங்க. தமிழ் ஃபுட்டு தான். திஸ் இஸ் ஒன் டேஸ்ட்டு. அப்படி வாங்க. இப்போ ஸ்டார்டிங் முக்லாய் முறுக்கு. என்ன முறுக்குன்னா சிக்கன்னா நாட்டுக்கோழியா? முக்லாய்ங்கிற பேர் எதனால வந்தது? ஹைதராபாத் முகலாய் பிரியாணி நல்லா இருக்கு. கொஞ்சம் டேஸ்ட்டு அப்படியே கொஞ்சம் எடுத்து வைப்போம். மெட்ராஸ் மீன் குழம்பு. இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குது? பிரியாணி போடுறது எல்லாமே இருக்கும். சிக்கன் பிரியாணி அந்த இது பாருங்கள். அதை எடுங்க. அது அவார்ட்ஸில் எவ்வளோ அழகாக வாங்கியிருக்காரு பாருங்கள். நீட்டாக இருக்குது பாரு. இந்த ஹோட்டலில் அவார்ட்ஸ் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அப்படியே இந்த ஃபோட்டோ 19th century vintage photograph fishing boats in Madras. See this Madras. அப்போ 19th centuryல என்ன அழகு பாருங்க. அது என்ன ரயில்வே ஸ்டேஷனா? ஃபிஷ் ஹார்பர், ஃபிஷிங் பில்டிங். இப்போ இல்லை, பீச் பக்கத்தில் இருக்கிறது. இப்போ இல்லை பில்டிங் இல்லை பாருங்க. மக்கள் எவ்வளோ ஜாலியாக இது என்னது? மீன் குழம்பு. பிரியாணிக்கு மீன் குழம்பும் ஒரு காம்பினேஷன் தான். இருந்தாலும் ஒரு டேஸ்ட்டு பார்க்கலாம். என்ன ஃபிஷ் இது? என்ன ஃபிஷ்ஷு? இலாப்பியன் ஃபிஷ்னா தமிழில் என்ன சொல்கிறாங்க தெரியல. தமிழில் ஹிலாப்பியன் ஃபிஷ்ஷு. நம்ம காண்டினென்டல்னால் எல்லோரும் இருப்பாங்க. யூரோப்பியன் இருப்பாங்க, அமெரிக்கன் இருப்பாங்க, ஆஃப்ரிக்கன்ஸ் இருப்பாங்க,
இட்டாலியன்ஸ் சாரி காண்டினென்டலில் உள்ள அத்தனை பேரும் கெஸ்ட்டாக வருவாங்க. திஸ் இஸ் அ காண்டினென்டல் ஹோட்டல். அதனால் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் தான் வைக்கணும்னு ரூல்ஸ் இருக்குது. தென் சில்லி எக் கறி கொஞ்ச நேரம் வச்சு சில்லி வித் சைனீஸ் ஸ்டைல் சில்லி எக் கறி வெரி நைஸ். இது ஒன்று எடுத்துக்கலாம். தென் பிரியாணி ஷேகாஹாரி பிரியாணி வெஜிடபிள்ஸ். நம்ம நான்வெஜ் எடுத்தாச்சு, இப்போ டேஸ்ட் ஆரம்பிக்கிறோம். அடுத்து நூடுல்ஸ், அடுத்து தால் நூடுல்ஸ் சூப்பர், டால் பட்டர்ஃப்ளை. அடுத்தது வந்து பன்னீர், ரோகிணி பன்னீர். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ரோகிணி பன்னீர்? சேம் ரோகன் பன்னீர்ல மட்டன் ரோகன் இருக்குல்ல, அதே மாதிரி இப்போ ரோகன்னா தமிழில் என்ன அர்த்தம்? குழம்பு தான். அப்படியே பாருங்க, மெட்ராஸ் பேப்பர் பாருங்க, ஓல்டு மேப். க்ரீம் ஆஃப் ஆல்மண்ட் சூப். அது அப்படியே இது என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குது? பியூர் வெஜிடேரியன் சூப் சார். பியூர் வெஜிடேரியன் எடுத்தாச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் சப்ஜி அண்ட் வெஜிடபிள்ஸ் வித் பஞ்சாபி சப்ஜி. பஞ்சாபி சப்ஜி நம்ம வெஜிடபிள் கறி மாதிரி பஞ்சாபி ஸ்டைலில். தென் பாஸ்தா மொசரெல்லா சாஸ். அது ஒன்று மொசரெல்லா சாஸ். அடுத்து வெஜ் லாலிபாப் எதில் செய்கிறோம்? நம்ம உருளைக்கிழங்கு மசாலா. அனாரஸ்னா பன்னீரா? இது பைனாப்பிள் வெரி நைஸ். அன்னாசிக்கு அனாரசி. தமிழில் அன்னாசி பழத்தை அன்னாசி பழம் நம்புவீங்களா? அன்னாசி பழத்தை எடுத்து தந்தூரி ஒன்று வச்சுக்கலாம். இதெல்லாம் மறுபடியும் வர. இது என்னது? மைசூர் போண்டா நம்ம ஐட்டம். அடுத்து சுரக்காய் பால் கறி. ஆஹா, சுரக்காய் பால் கறி கொஞ்சம் டேஸ்ட் பார்க்கலாம். வெரி நைஸ். அதுக்கடுத்து என்ன இருக்கு? அதுக்கப்புறம் ரைஸ் ரசம். சவுத் இந்தியன் ஸ்டைல் ரைஸ். இது சவுத் இண்டியன் கிடையாது, இந்தியன் ஸ்டைல். இப்போ ரைஸ்ங்கிறது கம்பல்சரி ஃபுட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட். ஃபாரினர்ஸ் எல்லாம் ரசம் விரும்பி சாப்பிடுவாங்க. ரசம் ஏன் சாப்பிட்றதுன்னா டைஜஷன். சாம்பார் வாயு, புளிக்குழம்பு வாயு கிடையாது. சாம்பார் எனி டால் வந்து வாயு கேஸ் ஃபார்ம் ஆகும். அந்த எனி கேஸை வந்து இந்த ரசம் வந்து கிளியர் பண்ணும். அதனால் இவ்வளோ சாப்பாடு சாப்பிடுங்க, இத்தினூண்டு ரச சாப்பாடு சாப்பிடுங்க. அப்போ அதை சாப்பிட்டதெல்லாம் டைஜஸ்ட் ஆகிடும். இத்தினூண்டு ரசம், அது சொல்லுவாங்க, இத்தினூண்டு ரசம் சாப்பிடுங்க. தென் ஸ்வீட்ஸ் இருக்குது. இதெல்லாம் அடுத்த ரவுண்டு. இதெல்லாம் எண்டு ட்ரை புடிங். அடுத்து வந்து காஃபி, கலர் கார்ன். அடுத்து சாக்கோ ஆல்மண்ட். ஸோ வெனிலா ஐஸ்கிரீம், காஃபி, டீ. ஃபுட்டு நீங்கள் சாப்பிட்ணும்னா அப்போ வந்து உமிழ்நீர் வரணும். உமிழ்நீர் வரும்போது தான் டைஜஷன் ப்ராப்பராக இருக்கும். உமிழ்நீரும் சாப்பாடும் கலக்கும்போது தான் என்ஜாய் த மெட்டபாலிசம். மெட்டபாலிசம் கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு பிளட்டு சர்க்குலேஷன் கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து எனர்ஜி கிடைக்கும். சுரக்காய் இருக்கலாம், வெரி நைஸ். சுரக்காய், பால் சுரக்காய் எவ்வளோ அழகாக இருப்பாங்க. சுரக்காய் சாப்பிட்டா அவ்வளோ உடம்புல உள்ள உப்பு நீரெல்லாம் உப்பு குறையும். சால்ட்டு குறைச்சிடும். இவ்வளோ டேஸ்ட்டாக செஞ்சுருக்காங்க. இதை ரிப்பீட்டாக வச்சுக்கிறேன். இது ரிப்பீட் ஃபுட்டு. அது ரிப்பீட் இருக்கிறத காலி பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் சாப்பிட்றேன். உணவுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். பறக்க சாப்பிட்டு பறக்க வேலைக்கு ஓட்டினா
டைஜஷன் ரொம்ப கஷ்டம். அடுத்து பாருங்க, குக்கும்பர் இது வந்து இவ்வளோ சாஃப்டாக இருக்கு. என்ன ஃபிஷ்ஷு? இலாபி ஃபிஷ்ஷுப்பா. உமிழ்நீரும் சாப்பாடும் ஒரே பேங்க் இருக்காங்க. பின்னாடி டிவி. சாப்பிடும்போது ஒரு அட்மாஸ்பியர் நல்லா இருக்கும். இந்த குவாலிட்டி இன் சபரி சபரி குவாலிட்டி இன். அடுத்த இந்த ரிசப்ஷன் பக்கத்துலேயே ரெஸ்டாரண்ட் இருக்கும்போது என்ன அழகு எக்ஸ்ட்ரா தெரியணும்னு வச்சுருக்கீங்களா? இல்லை பப்ளிக் ஈஸியாக வரணும், எதுக்காக இங்கே சூஸ் பண்ணியிருக்கீங்க? ரிசப்ஷனுக்கு ஆப்போசிட்டாக இருக்குன்னா கஸ்டமரோட கன்வீனியன்ட்காக இந்த பால் சரா ஆக்சுவலி தண்ணி சாப்பிடக்கூடாது. என்னுடைய வயிறுக்கு காரணம் வந்து இந்த ஃபுட்டு மிக்சிங். எப்படின்னா புளிப்பு, இந்த உப்பு புளி காரம், உப்பு புளிப்பு, உப்புக்கு பேர்னா உப்பு தோற்பா, உப்பு தான். உப்பு புளிப்பு காரம், உவர்ப்பு. இந்த மூணும் ஒரு பாட்டு. அடுத்து கொஞ்சம் துவர்ப்பு, கசப்பு, இனிப்பு, இது மூணு அறுசுவை. இந்த மூணு இருக்குல்ல, உப்பு புளி காரம், இதை வந்து இந்தியனில், அது ஸ்பெஷலி தமிழனில், சவுத் இந்தியனில் அதிகமாக போட்டுருவாங்க. அதிகமாக போடும்போது என்னாகும், நமக்கு வாட்டர் நீடு வரும். பட் இந்த இப்போ சாப்பிட்றது வாட்டரை சாப்பிடும்போது நமக்கு அதுக்கப்புறம் இந்த தந்தூரி பட்டராது, இது பேர் பைனாப்பிள். பைனாப்பிள், அன்னாசி பழம், அனார்வா. அன்னாசி பழத்தில் சைல்டுக்கு நல்லா பிடிக்கும். தூத்துக்குடியில் டன்னாக வருது அன்னாசி பழம். இங்கேருந்து வருது, தூத்துக்குடியிலேருந்து சென்னைக்கு வருது. ஒரு நாளைக்கு 200 டன் 300 டன் 500 டன் தேவைப்படுது சென்னை சிட்டிக்கு. யூஸ் பண்ண போகிறேன். முதல் ரவுண்டு 2 ரவுண்டு ஆகிடுச்சு. என்ன ஃபிஷ்ஷு? ஜிலாபி. ஜிலாபி ஃபிஷ். இந்த மாதிரி தான் எடுப்பேன். மெட்ராஸ் மீன் குழம்பு. மெட்ராஸ் மீன் குழம்பு அன்லிமிட்டட் எடுத்தாச்சு பாருங்க. அதுக்கப்புறம் பிரியாணி பேர் என்ன? கொஞ்சம் பிரியாணி, முகல். முகலாய் மூக்கு பிரியாணி. அதுக்கப்புறம் வாங்க என்னுடைய ஃபேவரேட் குக்கும்பர். அடுத்து அவ்வளோதான். ஓகே. இது வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். மித்த ரவுண்டுலாம் இதுதான் ஃபைனல் ஃபுட்டு. ஓகே. 3 ரவுண்டு டேஸ்ட் பார்த்தாச்சு. 4ஆவது ரவுண்டு ஃபினிஷ். ஓகே, குக்கும்பர் ஃபிஷ் பிரியாணி.